வணங்குகிறேன். அன்பு நெஞ்சங்களே, அன்பை விதைப்போம் இனிமை பெயரால். இதுவரை எமக்கு ஆதரவளித்து எமை சப்ஸ்கிரைப் செய்து வருகின்ற நல் உள்ளங்களுக்கு எமது நன்றிகளை உரித்தாக்குகிறேன். உங்களுடன் நாம் கணேசன். இன்று நாம் பார்க்க இருப்பது ஜாதகமும் வியாதி. ஏற்கனவே ஒரு பதிவு போட்டுள்ளேன், வியாதி அறியும் விதம் என்று. அதனுடைய மறுபதிப்பாகவும் இது தொடர்ச்சியாகவும் இருக்கும். ஜாதகமும் வியாதியும். மனிதர் என்கிற பிறவி ஒன்றை நாம் எடுத்த பின் நமது பயணம் என்பது மோட்சம் எனும் மரணத்தை நோக்கிதான் என்பதை நாம் உணர்ந்தும் அறிந்தும் உள்ளோம். ஆனாலும் நமது மனம் அதை கேட்க மறுக்கிறது அல்லது மறந்து விடுகிறது. இப்பிரபஞ்சத்தில் பிறந்திட்ட நாம், ஏன் எல்லா ஜீவராசிகளும் நாம் வாழும் வாழ்வில் நம் ஆழ்மனதில் பதிவு செய்துள்ள எல்லா விடுபடாத ஆசைகளும் எண்ணங்களும் நம் மனதில் தோன்றி திணறி முட்டி மோதி விளையாடுகிறது. அதன்படியே நாம் வாழ்க்கையை செலுத்தவும் ஆசைப்படுவோம். ஆனால் இந்த மரணம் என்ற நிகழ்வு எண்ணம் மட்டும் நம் மனதில் நிலைத்து இருப்பதில்லை. அது நமக்கு ஏற்படாது என்ற நினைப்பிலேயே நாம் ஒவ்வொரு நாளையும் நாம் கழிக்கின்றோம். இதில் ஆச்சரியம் என்னவென்றால், நம் கண் முன்னே தினம் தினம் மரணம் என்கிற நிகழ்வை நாம் பார்க்கிறோம். அதற்காக வருத்தமும் படுகிறோம். அத்துடன் இல்லாமல் நாம் அந்த மரண நிகழ்ச்சியில் பங்கெடுத்தும் நம் வருத்தத்தை மற்றவருக்கு தெரிவித்து அந்த மனிதரை இழந்து வாடும் குடும்பத்துக்கு நம் ஆறுதல் சொல்கிறோம், ஆறுதலும் தருகிறோம். இருந்த போதிலும் இந்த உலகின் காட்சிகள், நிகழ்வுகள் நமக்கு மட்டும் உள்ளதாக நாம் நினைக்கும் எண்ணங்கள், அதனால் நாம் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் ஆகிய இவைகள் நம் மனதில் உள்ள இந்த மரணம் என்கிற நிகழ்வை மறந்து மிகுந்த ஆசையுடனே ஏதாவது ஒரு காரியத்தில் செயல்பட முயல்கிறது. அதை நோக்கி நாமும் செல்கிறோம். நாம் பார்க்கின்ற மரண நிகழ்வுகள் பெரும்பாலும் வியாதிகள் வந்தும் எதிர்பாராத விபத்துகள் வந்தும் தங்களுடைய மரண வாழ்க்கையை, தங்களது அந்திம காலத்தை முடித்துக் கொள்கிறார்கள். அப்படி இருக்க நமக்கு வரும் வியாதிகளையும் எதிர்பாராத விபத்துகளையும் நம் பிறப்பின் அடிப்படையில் சரியாக கணிக்கப்படும் ஜாதகத்தில் புரிந்து கொள்ளுங்கள். சரியாக கணிக்கப்படும் ஜாதகத்தில் உள்ள கிரக நிலைகளின் அமர்வால் நம்மை தாக்கும் நோய்களை பற்றியும் விபத்துக்களை பற்றியும் நம்மால் நாம் அறிந்து கொள்ள முடியும். அவைகளை பற்றி ஒவ்வொன்றாக கூறுவதற்கே இந்த பதிவு. அவற்றை நாம் பார்ப்போம். இதைத்தான் சாதக அலங்கார பாடல் ஒன்று கூறுகிறது. பூவையே, லக்னாதிபதி புதன் மற்றும் செவ்வாய் மிதுனம் கன்னி மேற் வீடில் அமர்ந்து பார்க்கில் விளையும் ஆசனத்தில் ரோகம் வரும். ஏவுரு சசிக்கு 3 அதிபனோடு ரவி கூட பார்க்க போ ஆஞ்சையாகி பலர் முளைப்பால் கொள்வான் என்பதாகும். இந்த மேற்பட்ட பாடலின் அர்த்தத்தை இப்பொழுது நாம் பார்ப்போம். ஒருவரின் ஜாதகத்தில் லக்னாதிபதி புதன் செவ்வாய் ஆகிய 3 கிரகங்கள் அந்த ஜாதகரின் லக்னத்திற்கு எந்த ராசியானாலும் மிதுனம் கன்னி என்கிற இந்த 2 ராசிகளின் மேற்கூறிய லக்னாதிபதியும் புதனும் செவ்வாயும் அமர்ந்திருக்க அந்த ஜாதகருக்கு ஆசனவாயில் வியாதி உண்டாகும் என்பது சாதக குறிப்பு. இந்த ஆசனவாயு என்பது மலத்துவாரமாகும். இது 100க்கு 100 சரியாகவே பொருந்தி வருகிறது அனுபவத்தில் பார்க்கும்போது. இதற்கு ஒன்றே ஒன்று தீர்வு பரிகாரம், உடலை குளுமையுடன் வைத்துக் கொள்வது. அடுத்து இப்படிப்பட்ட மக்கள் பழங்களை அதிகமாக சாப்பிட வேண்டும். அப்பொழுது அதிலிருந்து நாம் விடுபடலாம். அடுத்து ஒருவரின் சாதகத்தில் சந்திர லக்னம் எனும் சந்திர ராசிக்கு திருதிகை ஸ்தானம் எனும் 3ஆம் வீட்டு ராசிநாதனோடு ரவி ஆகிய வெய்யோன் எனும் சூரியன் கூடி சேர்ந்திருந்தால்
அந்த ஜாதகன் பிறந்ததிலிருந்து உடல் மெலிந்து திடகாத்திரம் குன்றி போஷாக்கற்று வாழ்வான் அல்லது இருப்பான் என்பதாகும். அந்த சாதகன் போஷாக்கு வேண்டி பல தாய்மரின் பாலை உண்பான் என்பது ஜாதக குறிப்பு. இது அக்காலத்துக்கு தகுந்தபடி இந்த குறிப்பு எடுக்கப்பட்டது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அதற்கு தகுந்தவாறு ஊட்டச்சத்து உள்ள பானங்கள் அதிகமாக வருகின்றன. அதை பருகி அவருடைய பலத்தை அவர் பெருகிக் கொள்ளலாம் என கூறலாம். அடுத்ததாக வரக்கூடிய சாதக அலங்காரத்தின் பாடல், அடுத்து 10 அதிபன் தன்னை பயில் சசி பார்க்கி கூடிமே தீய வேகே ராசிமே வீடு மேவு 10 அத்தல தீரைந்து இசைக்கு அணுகும் நீரழிவு ரோகம் உத்தமர் ஜென்மமிட்டோர் எட்டூரில் அற்பாயுள்தான் என்பது சாதக அலங்காரத்தின் பாடலாகும். இதனுடைய அர்த்தமாக, இதனுடைய பொருளாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது, ஒருவரின் ஜனன ஜாதகத்தில் உள்ள லக்னத்துக்கு ராஜ்யஸ்தானாதிபதி எனும் 10ஆம் ராசியாதிபதியும் சகோதர வெற்றி உபசார ஸ்தானம் எனும் 3ஆம் வீட்டு அதிபதியோடு எல்லா வல்லமையும் கொண்ட சந்திரன் பார்த்தாலும் அல்லது அந்த ராசியுடன் கூடி ஒற்றைப்படை ராசியான மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம், தனுசு, கும்பம் இந்த ராசிகளில் அமர்ந்து சந்திரன் நின்ற ராசிக்கு 10ஆம் ராசியாதிபதி எவரோ அவரின் திசை வருவதற்குள் அந்த ஜாதகனுக்கு சர்க்கரை வியாதி என்கிற நீரிழிவு நோய் வரும் என்பது திண்ணமாகும். இதுதான் இந்த பாடலின் பொருளாக உள்ளது. அடுத்து சுபகிரகங்களான சந்திரன், புதன், குரு, சுக்கிரன் எனும் இந்த கிரகங்கள் ஜனன லக்னத்திற்கு 8ஆம் ராசிக்கு 8ஆம் இடமான லக்னத்திற்கு 3ஆம் இடம் எனும் ராசியில் இருக்க ஜாதகனுக்கு அற்பாயுள் என்று கூறலாம். இது நன்கு மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். சுபக்கிரகங்களான சந்திரன், புதன், குரு, சுக்கிரன் எனும் இந்த கிரகங்கள் ஜனன லக்னத்திற்கு 8ஆம் ராசிக்கு 8ஆம் இடமான லக்னத்திற்கு 3ஆம் இடம் எனும் ராசியில் இருக்க ஜாதகனுக்கு அற்பாயுள் என்று கூறலாம். இத்துடன் இல்லாமல் இந்த சந்திரன், புதன், குரு 3ஆம் இடத்தை ஆட்சி செய்தாலும் அல்லது அமர்ந்திருந்தாலும் மற்றும் உள்ள 6, 8, 12 வீடுகளையும் பார்க்க வேண்டிய சூழல். ஆகவே அதையும் பார்த்து சோதனத்தை நாம் கணிக்க வேண்டும். ஒருத்தருடைய அற்பாயுள் என்பது இது மட்டுமல்ல, இதனுடன் மற்றும் உள்ள 2, 6, 8, 12ஆம் வீடுகளையும் பார்த்துதான் நாம் இந்த அற்பாயுளா என்பதை தீர்க்கமாக சொல்லலாம். இது பொதுவான ஒரு கருத்தாக எடுத்துக்கொள்ள வேண்டும். உங்கள் கருத்தை பதிவு செய்யுங்கள். நம் முன்னோர்களை உள்ளமகிழ்ந்து போற்றுவோம். அடுத்த பதிவில் இந்த நோய் சம்பந்தமான ஜாதக குறிப்புகளை அடுத்தது பார்ப்போம். இது பாகம் 2ஆக இருக்கிறது. அடுத்து நாம் ஒவ்வொரு பாகமாக செயல்படுவோம். நிம்மதியுடன் வாழ்வோம். நன்றி, வணக்கம்.